ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு தான் வந்திருக்கோம். என்னடா துபாய்க்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம சென்னையில் இருக்க துபாய்க்கு தான் வந்திருக்கோம். ரீசெண்டாக 2 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் துபாய் குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே நாங்கள் கட்டிட்டு உள்ளே வந்துட்டோம். பரவாயில்ல, இவ்வளோ பேர்த்துக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. வாங்க என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். துபாய் குளோபல் வில்லேஜுக்கான டிக்கெட்ஸை நம்ம வந்து வாங்கியாச்சு. வாங்க உள்ளே போகலாம். ஸ்டார்டிங் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees 1 personக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அப்படியே நீங்கள் வந்து வந்துடலாம். இந்த எக்ஸ்போ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட் வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நல்லா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தென் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைலாம் வந்து இந்த சைட்டில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock வந்து ஆக போகுது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்களா பேய் பங்களாலாம் வந்துருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக அமௌண்ட் கட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். வெறும் என்ட்ரிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. மற்றபடி நீங்கள் ஷாப்ஸில் போகிறது, தென் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக அமௌண்ட் கட்டி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேக் கடை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஷால்ஸு, தென் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் வந்து 10 rupees அப்படின்னு வந்து ஷாப்ஸில் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்திருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees எந்த பொருள் எடுத்தாலும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் கடை இருக்குது. அப்படியே வரும்போது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து போகலாம். இந்த துபாய் குளோபல் வில்லேஜ் எக்ஸ்போ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே நடக்குதுன்னா Gate 6 தீவுத்திடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. கூகுள் மேப்பில் ஜஸ்ட் தீவுத்திடல்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது வேற எங்கேயோ வந்து போய் விட்டுரும். நீங்கள் கேட் நம்பர் 6 தீவுத்திடல்னு போட்டிங்கன்னா கரெக்டான லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ Gate 6 தீவுத்திடல்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுவீங்க. இப்போ ரீசெண்டாக கார் ரேஸ்லாம் கூட நடந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. செப்டம்பர் 5th வந்து பார்த்திங்கன்னா October 20th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து நடக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 45 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த சைட் பாருங்கள், ஃபன்னி மிரர், அதுக்கப்புறம் கிட்ஸ் பால், தென் 3D ஷோஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. டைமிங்ஸ் பற்றி வந்து சொல்லிடுறேன். வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா Monday to Saturday 3 PM 10 PM வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி சண்டேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 12 PM 10 PM வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். நான்லாம் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போலாம் வந்து போயிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரேன். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து தெரியுதுல, என்ன தெரியுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பக்கத்தில் போய் தான் வந்து சொல்லுவேன் என்னன்ட்டு. நீங்கள் இந்த துபாய் குளோபல் வில்லேஜுக்கு விசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து வாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக வந்து இருக்கும். அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணி 6 மணிக்கு இங்கே வந்து வந்திருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸு, அதுக்கப்புறம் அப்பளம் கடலாக இருக்குது. ஊட்டி மிளகாய் பஜ்ஜி. ஆமாம், ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஊட்டி மிளகாய் பஜ்ஜி வேணுமோ அவங்களாம் வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க. இங்கே தான் வந்து பாருங்களேன், செம கூட்டமாக வந்து இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் வந்து கூட்டமே இல்லை. இங்கே தான் வந்து மெயினாக எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த எக்ஸ்போவில் இருக்கிற மெயின் ஏரியா. இதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மலேசியாவில் இருக்க ட்வின் டவர் தான் நம்ம வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இந்த சைடு உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். எந்த பிரிட்ஜு? லண்டன் பிரிட்ஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் ஏறி நடந்து கூட போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஃபுல் ரவுண்ட் சுற்றிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் அப்படியே வந்து நடந்து நம்ம வரலாம். ஸோ இந்த சைடு வந்து பாருங்களேன், ரைட் சைடில் என்ன ஸ்டாச்சு இருக்குது யாராச்சும் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் வந்து தெரிஞ்சிச்சா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் நேம் தான் தெரில அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாச்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்ட் த ரெடிமேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஸோ நம்மளால் அங்கே தான் வந்து போக முடியல.
பட் இங்கேயாச்சும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிளேசஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா கலர் லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூவில் வந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கலர் லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து பாருங்களேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் எப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து அவங்க ஏறுற மாதிரி வந்து ஏறி போகிற மாதிரி வந்து அழகாக வந்து பிளான் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்பாட் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எந்த ஊர் எந்த பிளேஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச ஊருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கோம். ஸோ பாரிஸில் இருக்க ஐஃபில் டவர் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். என்னோடய ட்ரீம் பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். அப்படியே மின்னுது. நைட் டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக லைட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து ஈவினிங் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பிளேஸ்க்கு வந்து போகணுன்னு ஆசை. பட் எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரீமை வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துலையாச்சும் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நான் இருக்கேன். தூரத்தில் வந்து பார்த்திங்களா அழகாக அந்த ரங்கநாட்டம்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இனி போக போக பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்பாட் உங்களுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு வந்து சொல்லுங்கள். ரைட் சைடில் பானிபூரி கடைலாம் இருக்குப்பா. லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. குழந்தைங்க தென் பெரியவங்க எல்லாருமே விளையாடுறதுக்காக. வியூ பாருங்கள். ஸோ காய்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் மெர்லைன் ஸ்டாச்சு. ஸோ ஆனால் இங்கே இதில் வந்து என்ன மிஸ்ஸிங்னா அதோட வாயிலேருந்து வந்து தண்ணி வரும்ல, அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. பட் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸு தென் விஆர் கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தென் லக்கி ட்ரா கூட இருக்குது. தென் பேஸ்கெட் பால்லாம் நம்ம வந்து போட்டு விளையாடுவோம்ல, அது ரேசிங் கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ்லேருந்து ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சுல கேம்ஸ் எல்லாம் விளையாடி, சரி ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு வந்து அஸ்வின் கேட்டால் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் நீ விளையாடுறியா நான் விளையாடுறதா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு சரி நீயே விளையாடு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன கேம் வந்து விளையாண்டுருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 பால்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரே ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாலுமே வந்து போச்சுன்னா நமக்கு வந்து அதை கவுண்ட் பண்ணி என்ன கிஃப்ட்டோ அது வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வேறு இதில் போனாலுமே எவ்வளோன்ட்டு நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி என்ன கிஃப்ட்டோ அந்த நம்பருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவனுக்கு பாருங்கள் எல்லாம் ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. டோட்டல் பண்ணால் தான் தெரியும் நமக்கு வந்து என்ன கிஃப்ட் வந்து கிடைக்குதுன்ட்டு. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 2னா அட் அ டைம் வந்து 2 பாலுமே வந்து போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு மிஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து போயிருக்கோம். ஸோ நமக்கு கவுண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18 நம்பர் வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தான் வந்து கிடச்சிது. கப்பு முக்கியம் பிகிலு, அதே மாதிரி கப்பை வந்து வாங்கிட்டான். அப்படியே கேம் விளையாண்டுட்டு இந்த சைடு வந்து வந்துட்டோம். ஒரு கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக வந்து அந்த ட்ரெயினில் வந்து சுற்றி வருவாங்களே, ஸோ அந்த ட்ரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெளியே வந்து உட்காந்துட்ருக்காங்களே சேர் போட்டு, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமுக்குமே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு கேமுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உட்காந்துட்ருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனி பேமெண்ட் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் அந்த 10 ரூபீஸ் எது எடுத்தாலும் அப்படின்னு இருந்துச்சுல அந்த கடையெல்லாம் நாங்கள் உள்ளே போய் வந்து பார்த்தோம். சின்ன வயசு ஞாபகம் தான் எல்லாமே வந்துச்சு. சின்ன வயசில் நம்ம வந்து அடம் பிடிச்சி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போலாம் வந்து பார்த்தா அப்படியே வந்து எல்லாம் வந்து மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த கலரிங் புக்ஸ்லாம் இருக்கும்ல 20 ரூபீஸ்ன்ட்டு, அதுதான் நான் மோஸ்ட்லி வந்து வாங்குவேன். அதே மாதிரி ஒரு பெயிண்டெல்லாம் வந்து இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எரேஸ் எல்லாம் வந்துருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டால் சின்ன வயசில் போய் வாங்குவேன். நீங்கள் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போடும்போது சின்ன வயசில் வந்து வாங்குவீங்க, உங்களோட என்னென்னலாம் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் யோசிக்கும் போது இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கோமே அப்படின்னு தோணுது.
வாவ்! இந்த சைடு வந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாட்டம் இருக்குது. இந்த சைடு வந்து அதான் மேலே போயிட்டு வருமே, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் தான் இதெல்லாமே வந்து போனோம். அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த ட்ரை கேம்ஸ்லலாம் இதெல்லாமே நான் வந்து விளையாண்டுருக்கேன். இப்போ வந்து எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு நாங்கள் எதுவுமே வந்து போகல. சரி வந்ததுக்கு அந்த ஒரே ஒரு கேமை மட்டும் விளையாண்டுட்டு ஏதாச்சும் நமக்கு பிடிச்சது இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து போயிருப்பாங்களா அது விளையாடுறதுக்கு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இருட்டிகிட்டே வரனால அப்படியே இந்த லைட்டிங்கோட பார்க்க வந்து நல்லா இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3rd டே ஓப்பன் பண்ணி 3rd டே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். செப்டம்பர் 5th வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7th தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணி 3 நாள் ஆனனால கொஞ்சம் ஷாப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறையா ஒர்க்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்கேயாச்சும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வரலாம். தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுதுல, அதை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். அந்த பில்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா துபாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இதுவும் நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து டாலஸ்டான பில்டிங். பட் இங்கே மட்டும் லைட்டிங் வந்து செட் பண்ணலன்னு நினைக்கலாம். மற்ற பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்ளை வந்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இதுக்கு தான் நான் வந்து உங்களை வந்து ஈவினிங் டைமாக வந்து வர சொன்னேன். செம்மையாக வந்து அந்த நைட்டுக்கும் அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து தெரியும். ஸோ நம்ம அடுத்து வந்து எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு போகலான்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லண்டன் பிரிட்ஜுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம வந்து மேலே போய் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். வாவ்! செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் வந்து ஏறி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுங்க. செம்மையாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு நான் வியூ வந்து காட்டுறேன். இங்கேருந்து பாருங்கள், செம்மையாக வந்து தெரியுது இந்த சைட் ஃபுல்லாமே. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து போய் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். வந்ததுலேருந்து வந்து எதுவுமே வந்து சாப்பிட்லையா, பிகாஸ் கொஞ்சம் ஷாப்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் போய் சாப்பிட்லாம் வாங்க. இந்த எக்ஸ்போலே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட், இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக கடைகள் இருக்குது. பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கோலா, தென் லைம் சோடா அந்த மாதிரி வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ் கோலா சாப்பிட்டேன் அப்படின்னு நாங்கள் வந்து ஐஸ் கோலா சாப்பிட்லான்ட்டு வந்து வாங்கினோம். ஆனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிடாதீங்க. பிகாஸ் வெறும் ஐஸ் கட்டி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸை வந்து ஊற்றி தந்தாங்க. நம்ம முதல்லலாம் சின்ன வயசில் சாப்பிடும்போது வந்து எப்படி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா ஐஸ் கோலா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees வந்து வாங்கிட்டாங்க. கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்தாங்க, அதுக்கே 50 rupees வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து என்ன சாப்பிட்லான்னு இருக்கோம்னா, ஸ்டார்டிங்கே நான் வரும்போதே சொன்னேன்ல ஸ்ப்ரிங் ரோல் வந்து இவன் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து கேட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் வந்து சாப்பிட்றதுக்காக போகிறோம். ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற கடையெல்லாம் இருக்குது. போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிக்கிள் தான் இருக்குது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸ்ப்ரிங் ரோல் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்த்திங்கன்னா 80 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அது கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும். ஓவராலாக இந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் சொன்னேன்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட்டாக அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு வந்து போகலான்ட்டு வந்திருக்கோம். பஞ்சு மிட்டாய் இதை பேன் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ இந்த பஞ்சு மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா சுகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து செய்கிறாங்க. ஸோ ஒயிட் கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஞ்சு மிட்டாய் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கிட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees தான் வந்து சொன்னாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் எது எடுத்தாலுமே. சரி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்போ பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, see you back in the next video.